ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு டைம் ஆகிடுச்சுங்க. சரி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே நம்ம வீட்டில் தான் நம்ம குட்டீஸ் இருக்காங்களே, நமக்கு மெனு கொடுக்காம ஆலு பராத்தா செஞ்சிடறீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி குக்கரில் போட்டு அப்படியே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அப்படியே வேக வச்சிடலாங்க. நார்மலாக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறது தான் குழந்தைங்களுக்கு பிடிக்குது. அவங்க சொல்கிற மாதிரி தான் செய்ய வேண்டியதாகவும் இருக்குது. சரி ஓகே அப்படியே கோதுமை மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிணைஞ்சிக்கலாங்க. நீங்கள் யாரெல்லாம் ஆலு பராத்தா செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள். நான் இது ஒரு 2-3 டைம் செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு சப்பாத்தி மாவு பிணையிறதுனாவே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. அப்படியே 2 ஆனியன் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் அப்படியே நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். நான் எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டா சின்னவ அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே பொட்டேட்டோவை எடுத்து நல்லா மசிச்சு வச்சிடலாம். மசிச்சுட்டு நல்லா அந்த ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணி அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால நான் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க அது நல்லா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்படியே மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா மசிச்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவை நல்லா உருண்டை பிடிக்க வேண்டியதாக. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிற மாவு நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா சென்னா மசாலா இல்லைன்னா பன்னீர் கிரேவி, சட்னி எல்லாமே இதுக்கு நல்லா சூட்டபிள் ஆகும். ஆனால் நான் இன்றைக்கி டைம் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒன்லி சாஸ் வச்சே இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சப்பாத்திகள் நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு அது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்கிட்டலாம் சீக்கிரம் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம், நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. எங்கள் மாம்ஸ்கிட்ட வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதாங்க, நம்ம ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பாப்பாவும் சாப்பிட வந்துட்டா. எங்கள் மாம்ஸும் சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நீங்களும் இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.